எத்தனை பேர் உபாசிக்கிறீங்க வாரம் வாரம்? 1 மணி நேரமா இழுத்திருந்து ஜெபிக்க கூடாதுன்னு இயேசு ராஜா சொன்னாரு. நான் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்கிறேன். வேதம் வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் சேர்த்துதான் சொல்லுங்க. தினந்தோறும் 1 மணி நேரம் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய நான் சேர்கிற பிரின்சுங்கள் மத்தியில சாட்சியா இருக்கிறேன் சொல்ல முடியுமா? தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவ வார்த்தைகளை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் உண்மையாக இயேசுநாதரை மனப்பூர்வமா நேசிக்கிறேன் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இந்த உலகத்தை தானே பாருங்க. ஒரு பையனுக்காக ஒரு பொண்ணுக்காக அன்புக்கூறு நேசிக்கிறவங்க என்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றான்? நம்ம காட்டுறோமா தேவ சமூகத்துக்கு? அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கு அந்த வேகம், அந்த வாஞ்ச தாகம் இருக்கா? உண்மையான தேவனுடைய அன்பு இருதயத்தில் இருந்தா எல்லாம் இருக்கும். தேவன் மேல பயம் இல்லைன்னா, உண்மையான அன்பு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் இழந்துருவோம். ரொம்ப நாள் போகாது, நம்முடைய நாட்கள் ரொம்ப தூரம் போகாது. ஏன்னா சிம்சன் ரொம்ப தூரம் போல, அதுக்குள்ள அவர் 2 கண்களும் என்ன ஆயிடுச்சு? 21 வாசிக்கிறேன் பாருங்க. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய், இப்ப காசா, அந்த காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு, வேற என்ன பண்ணுவான்? நீ பெலிஸ்தர் கட்ட, நீ பிசாஸ் கட்ட மாட்டிட்டீன்னா முதல்ல என்ன செய்வான்? முதல்ல கண்ணு பிடிக்கிடுவான். கண்ணு பிடிக்கிட்டதுனால தான் 9:30 தெரியல உங்களுக்கு. புரியுதா? என் மூஞ்சி பாருங்க. கண்ணு பிடிக்கிட்டதுனால தான் டைம் தெரியல. தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சுங்க, கடவுள் நியாயம் தீர்ப்பாரு உங்களை. ஓகே? கண்ணு புடுங்கிறதுனால தான் நமக்கு தெரியல, ஒண்ணுமே நேரம் தெரியல, காலம் தெரியல, சமயம் தெரியல, மனைவி தெரியல, புள்ளிங்க தெரியல, அப்பா அம்மா தெரியல, சொந்தம் தெரியல, பந்தம் தெரியல, என்ன ட்ரெஸ் பண்றன்னு கூட தெரியல, அவ்வளவு கேவலம். எங்க போறன்னு தெரியல, என்ன செய்யறன்னு தெரியல, எதிர்காலம் ஆவிக்குரிய ஜீவத்தில் என்ன தரிசனம்? உன் தரிசனம் என்ன? எதற்காக உன்னை ரட்சித்தார்? எதற்காக உன்னை அபிஷேகித்தார்? எதற்காக உன்னை பலப்படுத்தினார்? ஒண்ணுமே இல்லை. நீ குணப்பட்டா உன் சகோதரனை ஸ்திரப்படுத்தணும். நம்மளுக்கு டிபி நோவு இருக்கிற 4 வாழ்வோம் ஊசலாண்டுக்குது. ஆவிக்குரிய ஜீவத்தை பற்றி சொல்றேன். இருக்கிற லங்ஸ், லிவர் எல்லாம் டேமேஜ், ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாம் போயிட்டு இருக்கு. எங்க நீ செய்ய போற? கண்கள் பிடுங்கப்பட்டதுனால தான் தெரியல. நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னா பிரகாசமான மனக்கண்கள் பைபிள் இருக்கு. தேவ சமூகத்தை இழந்துட்டு பிசாசு பின்னால போறவங்களுக்கு 2 கண்ணும் பிடுங்கப்பட்டு அவனை வேற எங்க கொண்டு போயிடுவாங்க? ஹலோ, ஒன்னு புஷ்னு போயிடுவான். இன்னைக்கு நீ குடும்பம் சொல்ற, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு, நல்ல ஒரு இடம் இருக்கு நீ சொல்லலாம். உன்னை சாத்தான் கிட்ட நீ சிக்கிட்டினா அவன் கண்ணு குருடாகிட்டு உனக்கு காசாவுக்கு, பிசாசின் கோட்டை, அவன் கரடு முரடான வேற இடத்திற்கு, வேற வழியில. முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி யோசித்து பாரு. இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஷிப் யாரு? ஃபர்ஸ்ட் இருந்த உறவு இப்ப யாரோட உன் ரிலேஷன்ஷிப் இருக்கு? நீ யோசித்து பார்த்தாலுமே உன்னுடைய கிறிஸ்துவ ஜீவத்துடைய அவல நிலை உனக்கு புரிஞ்சிடும். நீ ஏசப்பாவோடு இருந்து அவரோட வாழ்ந்தீன்னா உன்னை சுற்றிலும் அந்த என்ன மாதிரி ஜனம் இருப்பாங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல அவர் கதறி சொன்னது, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் மத்தியில வாசம் செய்கிறவன். என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள். அதனால நான் அசுத்த உதடு உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறேன். ஐயோ நான் அசுத்தமானவன், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களும் சரியில்லை. எப்ப தெரியும்? உசியா மரணம் அடைந்த பிறகு மாம்சம் எல்லா சாத்தானுடைய கிரியைகள் நம்ம கிட்ட செத்த பிறகு, ஜென்ம சுபாவம் செத்த பிறகுதான் கண்கள் திறக்கப்படும். செவிகளிலே பரிசுத்தர் என்ற வார்த்தை கேட்கும். தேவ மகிமையை காண முடியும், வஸ்திர தொங்கலை காண முடியும். தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார்றதை அப்போதுதான் பார்க்க முடியும். நீ தேவ பிரசனத்துக்கு வந்ததான் நீ யாரு, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்பேற்பட்டவர்கள் உனக்கு புரியும், உனக்கு தெரியும். நீ தேவ சமூகத்தை அசட்ட பண்ணிட்ட, நீ இழந்துட்ட. தேவ சமூகத்தை இழந்ததினால ஏனோ தான் வாழ்ந்து நிற்கிற.